வடதமிழகம் தெற்கு ஆந்திரா கடலோரத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்ததாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். முழு விவரம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஏற்பட்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்போது வலுவிழந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்ததன் காரணமாக அது தொடர்பாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த நேற்று தினமே பார்த்தோம்னா இந்த வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டி இது நிலவி வந்ததன் காரணமாக நேற்று தினமே வட கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்தடுத்து தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுப்பெறுமா என்பது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வங்கக்கடல் பகுதியில வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த சலனங்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பை விட 123% மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது வலுவிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.